இது ஒரு ரிமைண்டர் கார்டு மாதிரி. எழுதுன்னு நமக்கே நம்ம சொல்கிற மாதிரி ஒரு சின்ன கார்டு அடிச்சிருக்கோம். இதுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக்காக என்னன்னாக்க நம்ம மைண்டில் ஒரு ஆம்பிஷன், விஷுவல் திங்கிங் இருக்கும்ல. எல்லாருமே ஒரு ஆஸ்கர் ஸ்பீச்சாவது கொடுத்துருப்பீங்க மனசுக்குள்ள, கரெக்டாக? ஸோ அந்த விஷுவல் திங்கிங்ன்றது எல்லாருக்குமே இருக்கும். என்னன்னா நம்ம அது இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சோம்னாக்க நம்ம எவ்வளோ ஒரு டம்மின்றது நமக்கு தெரிஞ்சிருமோன்ற ஒரு பயம்ன்றது தான் வந்து அது வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து தடுக்குது. ஸோ ஆர்ட் ஆஃப் வார்னு ஒரு புக் இருக்குது. ஐ வுட் ரெக்கமெண்ட் ஆல் ஆர்டிஸ்ட் டு ரீட் தட். இட் பேசிக்லி டாக்ஸ் அபவுட் திஸ் ஹோல் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஹவு டு டீல் வித் இட். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலே அட்லீஸ்ட் யூல் நோ வை ஆர் நாட் ரைட்டிங். ஏன்னா இல்லாட்டா நம்ம ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு காரணம் கொடுத்துட்ருப்போம். இன்றைக்கி கரெக்டாக இல்லை, உடம்பு சரியில்லை, அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது. பட் உண்மை என்னன்னாக்க நம்ம எழுத ஆரம்பித்தா நம்ம எவ்வளோ லேக்கிங்காக இருக்கோன்னு நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்ற அந்த பயத்தினால தான் நம்ம வந்து எழுதாமல் இருக்கோம். ஒரு 2 மணி நேரம் ஒரு நாளைக்கு போய் ஒரு ரூமில் போய் கதவை சாத்திங்க. அந்த ரூமில் இன்டர்நெட் இருக்கக்கூடாது, ஃபோன் இருக்கக்கூடாது, யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, வேறு எதுவுமே உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ண, ஒரு புக் இருக்கக்கூடாது, மேகசின் எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்கள் இருக்கணும், லேப்டாப் இருக்கணும், இல்லை பேப்பர் இருக்கணும், பேனா இருக்கணும். 2 மணி நேரம் ஜஸ்ட் எழுதுங்க வித்தவுட் பீங் ஜட்ஜ்மெண்டல் அபவுட் யுவர் ஒர்க். ஓகே, ரைட்டிங்ன்றது இஸ் பேசிக்லி ஸ்டேட் ஆஃப் ஃப்ளோ. ஸ்டேட் ஆஃப் ஃப்ளோனா என்னன்னாக்க கனவு காண்ற மாதிரி. கனவு காண்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு தூங்கணும், கரெக்டாக? சும்மா பெட்டில் உட்காந்து புரண்டுகிட்டே இருந்தால் கனவு வராது. தூங்கணும், மைண்டு ஸ்டில் ஆகணும். ஸோ என்ன ஆகுனாக்கா நீங்கள் இந்த 2 மணி நேரம் நீங்கள் போயிட்டு ஜஸ்ட்டு எழுத ஆரம்பிச்சிருங்க. எழுத ஆரம்பிச்சிங்கனாக்கா ஒரு 15-20 மினிட்ஸில் ஒரு மேஜிக் நடக்கும். அது வந்து ஃபஸ்ட் டே நடக்கலாம், செகண்ட் டே நடக்கலாம், தேர்ட் டே நடக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனால் அந்த ரைட்டர்ஸ் பிளாக்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? ரைட்டர்ஸ் பிளாக் என்னன்னாக்க இப்போ நீங்கள் இன்றைக்கி ஆரம்பித்து ஒரு 5ஆவது நாள் ஒரு பயங்கர ஃப்ளோவில் இருக்கிறீங்கன்னா அந்த முதல் 4 நாள் கஷ்டப்படுறீங்களா, தட் இஸ் த ப்ரைஸ் தட் யூ பே ஃபார் த குட் டே தட் யூ கோனா ஹேவ். ஸோ அதனால அந்த 2 hour எக்ஸசைஸ்ன்றதை நாளைக்கு ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், ஐ அஷ்யூர் யூ இன் 1 month யூல் பி a better writer. ஆனால் நான் எழுதி தரேன் யாருமே பண்ண மாட்டேங்க. ஏன்னா சிம்பிள் டஸ் நாட் மீன் ஈஸி. 2 hours பிளாக் யுவர் செல்ஃப், டூ இட் கன்சிஸ்டன்ட்லி. ஒரு மாதத்தில் நீங்கள் ஜஸ்ட் டிஃபரன்ஸ் மட்டும் பாருங்கள். பேசும்போது சதுரங்க வெடி நட்டி பேசுகிற மாதிரி இருக்கலாம், ஆனால் உண்மையாகவே ரிசல்ட் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு புக், வாட் ஐ டாக் அபவுட் when I talk about